என்னால நிச்சயமா மறக்க முடியல. ரொம்ப மனச வலிக்குது எனக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் உங்களுக்கு சொல்றேன், இங்க கூடி இருக்கின்ற அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளே, மகளிர் அணியை சேர்ந்தவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, மேடையிலே வீற்றிருக்கும் நிர்வாகிகளே, நமது மாவட்ட கழக செயலாளர் கருணாகரன் அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளருக்கும் மாவட்ட செயலாளரும் இருக்கின்ற குமரகுரு அண்ணன் அவர்களே, அனைத்து நிர்வாகிகளுக்கும் இங்க எல்லாரையும் நான் பார்த்து கேட்டுக்கிறேன். நீங்கள் எதற்கும் கலங்க கூடாது, நீங்கள் தைரியமாக இருக்கணும். இன்னைக்கு கேப்டன் என்ன உங்ககிட்ட விட்டுட்டு போயிருக்காரு, உங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்கு அதே மாதிரி கேப்டனும் நமது மாவட்ட கழக செயலாளர்களும் என் அருமை 2 புதல்வர்களும் இனி இந்த வாழ்க்கை மக்களுக்காக மட்டும்தான் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கேப்டன் வாழ்ந்தார் வாழ்ந்தார் வாழ்ந்தார், மக்களுக்காகவே வாழ்ந்தார். இனிமேல் என்னுடைய வாழ்க்கையுமே உங்களுக்காக வாழ்வது மட்டுமே இனிமேல் என்னுடைய வாழ்க்கை வரலாறாக இருக்கும் என்பதை யாரும் மறந்துடாதீங்க. என் அன்பு தாய் குலங்களே, உங்கள் சகோதரியாக உங்களுக்காக, உங்கள் ஒவ்வொருவருக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். இந்த தமிழக மக்களுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். நிச்சயமாக தலைவருடைய கனவு லட்சியம் என்னவோ அதை நிச்சயம் நிறைவேற்றுவது நமது பணி என்பதை வாழ்ந்த அந்த வாழ்க்கை கேப்டன் நமக்காக செய்ததை நம்ம யாரும் மறந்துடக்கூடாது. நல்லா நினைச்சுக்கங்க. என்னால என் கண்ணீரை நான் எங்கும் வெளியே காமிச்சதே கிடையாது. என்னுடைய துக்கம் வேதனை எல்லாமே தனியாதான் இருக்கும். ஆனா அவர் வாழ்ந்த இந்த பூமிக்கு வந்த பிறகு என்னால என்னுடைய சோகத்தை அடக்க முடியாத ஒரு நிலையில நான் இருக்கிறேன். இந்த அன்பு வேற எங்க கிடைக்கும்? எங்க கிடைக்கும் இந்த அன்பு? அதனால உங்களுக்கு எல்லாமே நான் சொல்றேன், என்னெல்லாம் திட்டங்கள் இங்கே வர வேண்டுமோ அத்தனை திட்டத்தையும் அண்ணன் குமரகுரு செய்யறாருன்னு நினைக்காதீங்க. அவர் ரூபத்துல கேப்டன் அவர்களே இன்றைக்கு அண்ணன் குமரகுரு ரூபத்துல வந்து நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்த அத்தனை நீங்கள் அனைவரும் அண்ணன் குமரகுருக்கு வாய்ப்பு தருவீங்களா? ஏன்னா தலைவர் நம்மளை எப்படி வளர்த்திருக்கார். இது ஒரு ராணுவ கட்டுப்பாட்டுக்கு இணையான ஒரு கட்சி, ஒரு கூட்டணி தர்மத்தை மதிக்கின்ற கட்சி. இந்த கட்சி என்றைக்குமே கூட்டணி தர்மத்தை மதித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் ராசியான நேச்சுரல் அலையன்ஸ் என்பதை இந்த தேர்தலில் நீங்கள் நிச்சயம் நிரூபிக்கணும். எப்பவுமே நானும் கேப்டன் பேசிக்குவோம். யாருமே சாப்பிடாம டிவி முன்னாடி உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழுதார்கள். தலைவர் காட்டிய பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.